த சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ளூடூத் எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ளூடூத் எனேபிள் இருக்கா செக் பண்ணலாம். ப்ளூடூத் இங்கே எனக்கு காட்டலை. நான் என்ன பண்ண போகிறேன், ஆல் செட்டிங்ஸ் வந்து தொட போகிறேன். ஆல் செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் உள்ள ஒன்று போகும். நெக்ஸ்ட் இந்த ஆல் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளூடூத்னு டைப் பண்ணினாலே ஃபஸ்ட் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் காமிக்கும். ப்ளூடூத் இந்த அதர் டிவைஸ் செட்டிங்ஸும் காமிக்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் காமிக்கும். கீழே வந்து டவுன்லோட் ஓவர் மெத்தட் கனெக்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஆட் ப்ளூடூத் கொடுத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் காமிக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ப்ளூடூத் இருக்கா இல்லை நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இல்லைங்க காமிச்சிடும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்ற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் services.msc அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் விண்டோ வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த சர்வீஸ் விண்டோவில் நீங்கள் போயிட்டு கீழே வந்து பி அப்படின்ற ஆப்ஷனில் ப்ளூடூத் இருக்கும். ப்ளூடூத் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ப்ளூடூத் இருக்கும். அந்த 3த்தையுமே மேனுவலில் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கில் மாற்றிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே இதுவாகிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கில் போட்டுக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஃபைனல் ஒன் அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே அப்ளை கொடுக்கும்போது என்னாச்சுன்னா பேராமீட்டர்ஸ் இன்கரெக்ட் அப்படின்னு காமிக்கும். இது ஏன் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூடூத் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பேராமீட்டர் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு காமிக்கும். இப்போ என்கிட்ட வந்து என் பிசியில் ப்ளூடூத் இல்லை. ஸோ நான் வந்து ப்ளூடூத் இருக்கிறதுனால இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளூடூத் இருந்துச்சா இதெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு எவ்ரி எல்ஸும் கொடுத்தாலும் சரி இல்லை ப்ளூடூத் கொடுத்தாலும் சரி ரெண்டு எது கொடுத்தாலும் வேறு டிவைஸ் காட்டும். நீங்கள் டிவைஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஷூராக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள்கிட்ட இருக்க மிச்ச கனெக்ஷன்ஸில் இங்கேயே காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் செட்டிங்ஸு அப்படின்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு ஏது தேவையோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டிவைஸ் மேனேஜருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது வந்து ஈஸியாக போயிடலாம். பிரிண்டர்லாம் எங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மோர் வீடியோஸ் நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ண மாதிரிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.